அறிவோம் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் தாவீது சாலமோனுக்கு தந்த இறுதி அறிவுரை, தாவீதின் இறப்பு மற்றும் சாலமோனின் ஆட்சி நிலைநிறுத்தப்படுதல் ஆகியவை பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த வாரம் சாலமோன் ஞானத்திற்காக மன்றாடி பெறுதல் பற்றி சிந்திப்போம். சாலமோனுக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசியல் எதிரிகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள். பகைவர்கள் ஒளிந்த நிலையில் சாலமோனின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டு விட்டது. நாட்டில் அமைதி நிலவுகிறது. மக்கள் நடுவிலும் எந்த பிரச்சனைகளும் இல்லை. இந்த சூழ்நிலையில் சாலமோன் சுற்றியுள்ள அரசுகளுடன் நட்புறவை ஏற்படுத்த விரும்புகிறார். முதலாக வல்லரசாக இருந்த எகிப்து நாட்டுடன் உறவை ஏற்படுத்துகிறார். பார்வோனின் மகளை மணந்து நட்புறவை வலுப்படுத்துகிறார். சாலமோன் எந்த பார்வோனின் மகளை மணந்தார், அந்த பார்வோனின் பெயர் என்ன என்பதை ஆசிரியர் குறிப்பிடவில்லை. இந்த பார்வோன் சியாமுன் என்பவராக இருக்கலாம் என்பது அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த பார்வோன் 21வது அரசு வம்சத்தை சார்ந்தவர். இவருக்கு பின் வந்த பார்வோனுடன் 21வது அரசு வம்சம் முடிவுக்கு வருகிறது. எனவே இந்த வம்சத்தை சார்ந்த பலவீனமான பார்வோன் இவர் என பார்க்கப்படுகிறார். அவரால் பெலிஸ்தியர்களையோ இஸ்ரேலர்களையோ வெற்றி கொள்ள முடியவில்லை. பெலிஸ்தியர்களை பலவீனமாக்குவதற்காகவே பார்வோன் சாலமோனுடன் உறவை ஏற்படுத்துகிறார் என்பதாக பலரும் நினைக்கிறார்கள். அரசர்கள் நடுவில் ஏற்படும் திருமண உறவுகள் ராஜதந்திர உத்திகளாக பண்டைய காலத்தில் பார்க்கப்பட்டன. இதன் வழியாக அரசர்கள் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். பகைவர்களிடமிருந்து தங்களை பாதுகாக்கவும் இந்த உடன்படிக்கைகள் உதவியாக இருந்தன. பார்வோன் தனது மகளை சாலமோனுக்கு மணமுடிக்கிறார் என்ற உண்மை அந்த நேரத்தில் இஸ்ரேல் எகிப்தை விட வலுவான நாடாக இருந்தது என்பதை காட்டுவதாக உள்ளது. பார்வோன் தனது மகளுக்கு வரதட்சணையாக கெசேர் என்ற நகரை கொடுக்கிறார். மத்தியதரை கடலுக்கும் எருசலேம் நகருக்கும் இடையில் செல்லும் முக்கியமான சாலையில் அமைந்திருக்கும் இந்த நகரம் இஸ்ரேலை பகைவர்களிடமிருந்து பாதுகாப்பதற்கு வசதியான ஒரு நகரம். சாலமோன் பார்வோனின் மகளை மணப்பது பலவிதங்களில் அவருக்கு உதவியாக உள்ளது. குறிப்பாக நாட்டின் தென் பகுதியில் இருந்து ஏற்பட வாய்ப்புள்ள படையெடுப்புகள் இதனால் தவிர்க்கப்படுகின்றன. நாட்டில் ஏற்பட்டிருந்த அமைதியான சூழ்நிலை வலுப்படுகிறது. நாட்டில் ஏற்பட்ட அமைதியான இந்த சூழல் சாலமோன் பல கட்டடப் பணிகளை தொடங்குவதற்கு வழிவகுக்கிறது. சாலமோன் தனது அரண்மனை, ஆண்டவருக்கான கோவில் மற்றும் எருசலேம் மதில்கள் ஆகியவற்றை கட்ட ஆரம்பிக்கிறார். சாலமோனின் தவறுகள் எதுவும் பெரிதாக இங்கே வெளிப்படுத்தப்படவில்லை. உதாரணமாக, சாலமோன் பல பிற இன பெண்களை மணந்திருக்கிறார். குறிப்பாக பார்வோனின் மகளை மணந்திருக்கிறார். அவர்கள் தங்கள் கடவுளர்களை வழிபட அனுமதி அளித்திருக்கிறார். ஆனால் அதை பற்றிய செய்திகள் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. இரண்டாவது, தொழுகை வீடுகளில் ஆண்டவரை வழிபடுகிறார். சாலமோன் எருசலேம் கோவிலை கட்டுவதற்கு முன் மக்கள் தொழுகை மேடுகளில்தான் ஆண்டவரை வழிபட்டார்கள். மலைப்பகுதிகளிலும் குன்றுகளிலும் தொழுகை மேடுகள் இருந்தன. எருசலேம் கோவில் கட்டப்பட்ட பின் அதுவே பொதுவான வழிபாட்டு தலமாக, ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக மாறுகிறது. அதன்பின் தொழுகை மேடுகள் அப்புறப்படுத்தப்பட்டன. ஆண்டவரை வழிபடுவதற்கு தொழுகை மேடுகள் பயன்படுத்தப்படவில்லை. சாலமோனின் ஆட்சியின் முதல் பகுதியில் அவர் ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டவராக, அவருக்கு பிரமாணிக்கமுள்ளவராகவே வாழ்கிறார். ஆண்டவரை அன்பு செய்கிறார், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார், ஆண்டவரை வழிபடுகிறார். ஆண்டவர் அவரது செல்வங்களை பல மடங்காக பெருகச் செய்து தனது ஆசிரை நிறைவாக அவர் மேல் பொழிகிறார். சாலமோனும் ஆண்டவருக்கு தாராளமாக பலிகளை செலுத்துகிறார். ஒரு தடவை மிக முக்கியமான தொழுகை மேடுகளை கொண்டிருந்த கிபெயோனுக்கு பலி செலுத்துவதற்காக சாலமோன் செல்கிறார். அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்
சாலமோன் 1000 எரிபலிகள் செலுத்துகிறார். சாலமோனின் எரிபலிகள் ஆண்டவரை மகிழ்ச்சியடையச் செய்கிறது. அன்றிரவு ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றுகிறார். சாலமோனிடம், உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என கூறுகிறார். இணைச்சட்ட ஆசிரியர்களின் இறையியல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்பவர்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்கிறது. பொதுவாக ஆண்டவரின் ஆசீர் நெடிய வாழ்வு, பல புதல்வர்கள் புதல்வியர்கள், நலவாழ்வு, மிகுந்த செல்வம் போன்றவற்றை குறிப்பதாகவே இருக்கும். ஆண்டவர் சாலமோனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என கூறிய போது அவர் மேற்கூறப்பட்ட ஆசிகளில் எதையும் கேட்கவில்லை. மாறாக, உம் மக்களுக்கு நீதி வழங்கவும், நன்மை தீமையை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும் என கேட்கிறார். சாலமோன் இவ்வாறு கேட்பது ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தது. ஆண்டவர் அவரிடம், நீ இதை கேட்டிருக்கிறாய். நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை. உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். ஞானமும் பகுத்தறிவு நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன் என்கிறார். மேலும் சாலமோன் கேட்காத செல்வத்தையும் புகழையும் தருவதாகவும் வாக்களிக்கிறார். சாலமோன் ஆண்டவருடைய உரையாடலின் இறுதியில் நிபந்தனையுடன் கூடிய ஒரு வாக்குறுதியையும் ஆண்டவர் சாலமோனுக்கு அளிக்கிறார். உன் தந்தை தாவீதைப் போல் நீயும் என் வழிகளில் நடந்து என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடித்து வந்தால் உனக்கு நீண்ட ஆயுளையும் வழங்குவேன் என்கிறார். நிபந்தனையுடன் கூடிய இந்த வாக்குறுதி சாலமோன் தவறு செய்வதற்கு வாய்ப்பிருக்கிறது என்ற செய்தியையும் வெளிப்படுத்துவதாக உள்ளது. சாலமோன் ஆண்டவருடைய நியமங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் பிரமாணிக்கமில்லாமல் இருந்தால் அவர் தண்டிக்கப்படலாம். ஆனால் இப்போது ஆண்டவரின் மக்களுக்கு நீதி வழங்க அவர் ஆண்டவரிடமிருந்து ஞானத்தையும் நன்மை தீமை பகுத்தறியும் அறிவையும் பெற்றிருக்கிறார். அவருடைய ஞானத்தை சோதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வருகிறது. விலைமாதர் இருவர் தங்கள் வழக்கை கேட்டு நீதி வழங்கும்படி அரசரிடம் வருகின்றனர். விலைமாதர்களாக வாழ்வது இஸ்ரேலில் சட்டப்படி குற்றமாகும். லேவியர் பிரிவு 19 29வது வசனம் மற்றும் இணைச்சட்டம் பிரிவு 23 18வது வசனம். ஆனால் இஸ்ரேல் மக்கள் அதை சகித்து கொண்டார்கள். விலைமாதர்களை குற்றவாளிகளாக அவர்கள் கருதவில்லை. விவிலியத்தில் விலைமாதர்களாக வாழ்ந்த பலர் இஸ்ரேல் மக்களால் மிகவும் மதிக்கப்பட்டவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். உதாரணமாக ராகாபு, தாமார் ஆகியோரை கூறலாம். விலைமாதர்கள் சமூகத்தில் கீழ்நிலையில் வாழ்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் வழியாக பல எதிர்பாராத நிகழ்வுகள் நடப்பதை விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். சாலமோன் தங்கள் வழக்கை விசாரிக்க வேண்டும் என வந்தவர்களை சாலமோன் வரவேற்கிறார். அவர்களின் வழக்கை கேட்டு நீதி வழங்குகிறார். இது சாலமோன் நேர்மையான நீதியுள்ள அரசராக வாழ்ந்தார் என்பதை காட்டுவதாக உள்ளது. விலைமாதர்களின் வழக்கு விந்தையானதாக உள்ளது. இருவருமே சில நாட்களுக்கு முன் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஒருத்தியின் குழந்தை இறந்து விட்டது. அந்த குழந்தை இறப்பதற்கு அவளே காரணமாக இருந்திருக்கிறாள். உயிரோடு இருக்கும் குழந்தையை இருவரும் உரிமை கொண்டாடுகிறார்கள். உயிரோடு இருக்கும் குழந்தை யாருடைய குழந்தை என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் மருத்துவ சோதனைகள் மூலம் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் பண்டைய காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே இந்த வழக்கு எளிதான ஒரு வழக்கு அல்ல. குழந்தைகள் பெரிய செல்வமாக கருதப்பட்ட காலம் இது. மேலும் எந்த தாயும் தான் பெற்றெடுத்த குழந்தை இறப்பதை விரும்ப மாட்டாள். இறந்த குழந்தைக்காக அவள் துக்கம் கொண்டாடுவாள். அந்த குழந்தையின் இறப்பு ஒரு விபத்தாக இருந்தாலும், அந்த விபத்து தாயின் கவனக்குறைவால் ஏற்பட்டாலும் அது அந்த தாய்க்கு மிகுந்த துக்கத்தை தரலாம்.
எனவே இந்த சூழலில் தான் பெற்ற குழந்தை சாவதை எந்த தாயும் விரும்ப மாட்டாள். ஆசிரியர் கதை சொல்லும் விதத்தை பார்க்கையில் குழந்தை யாருடையது என்பதை கண்டுபிடிப்பது கடினமான ஒன்றாகவே உள்ளது. அரசர் சாலமோனிடம் வழக்கை கொண்டு வந்த விலை மாதர்களாகிய பெண்களை பற்றியும் அறிந்து கொள்வது கடினமாகவே உள்ளது. சாலமோன் தன் ஞானத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் குழந்தையின் உண்மையான தாய் யார், பொய் சொல்லும் பெண்மணி யார் என்பதை கண்டுகொள்ளும் விதத்தில் ஒரு உத்தியை கையாளுகிறார். அரசர் பணியாளர்களிடம் ஒரு வாளை கொண்டு வாருங்கள் என்கிறார். பணியாளர்களும் ஒரு வாளை கொண்டு வருகிறார்கள். அரசர் அவர்களிடம் உயிரோடு இருக்கும் இக்குழந்தையை இரண்டாக வெட்டி ஒரு பாதியை ஒருத்தியிடமும் மறுபாதியை மற்றொருத்தியிடமும் கொடுங்கள் என்கிறார். யாருமே எதிர்பாராத தீர்ப்பு. குழந்தைக்காக சண்டையிடும் பெண்கள் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்க போகிறார்கள்? இந்த தீர்ப்பை இரண்டு பெண்களும் ஏற்றுக்கொள்வார்களா? உள்ளத்தில் கேள்விகள் எழுகின்றன. இந்த கேள்விகளுக்கான விடையும் எளிதில் கிடைத்து விடுகிறது. குழந்தையின் உண்மையான தாய் உள்ளம் பதறுகிறாள். அவள் அரசரிடம், வேண்டாம் என் தலைவரே, கொல்ல வேண்டாம், உயிரோடு இருக்கும் குழந்தையை அவளிடமே கொடுத்து விடுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறார். தாயின் உள்ளம் அங்கே தெரிந்துவிட்டது. எப்படியாவது மகன் உயிரோடு இருந்தால் போதும் என்பது அவளது எண்ணமாக இருக்கிறது. மற்றவளோ, அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், அதை இரண்டாக வெட்டுங்கள் என்கிறாள். உண்மையான தாய் யார் என்பது தெரிந்துவிட்டது. எனவே அரசர், உயிரோடு இருக்கும் அந்த குழந்தையை கொல்ல வேண்டாம், முதல் பெண்ணிடமே கொடுங்கள், அவள்தான் அதன் தாய் என கூறி வழக்கை முடித்து வைக்கிறார். சாலமோனின் தீர்ப்பு உண்மையான தாயையும் குழந்தையையும் மீண்டும் ஒன்றிணைக்கிறது. சாலமோனின் உத்தி மிகவும் அருமையானது. உண்மையாகவே அவர் கடவுளின் ஞானத்தை கொண்டவராகவும் நேர்மையான அரசராகவும் உள்ளார். தாயையும் குழந்தையையும் ஒன்றிணைத்ததே அதற்கு சான்றாக உள்ளது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.